பொன்வண்டு சோப்பு தொழிற்சாலை மூடப்பட்டது. மூடப்பட்ட நிலம் ஒரு பல ஏக்கர். அந்த பல ஏக்கர் நிலத்தை விற்பதற்காக விலை பேசுகிற பொழுது ஆம்ஸ்ட்ராங் ஆட்கள் போய் அதை ஒரு ஏக்கராவை மடக்கி வேலி போட்டு வச்சுக்கிறாங்க. வேலி போட்டு இந்த நிலத்தை எங்களுக்கு தான் கொடுக்கலாம், விற்க விட மாட்டோம். இப்படியான ஒரு முரண்பாட்டில் அவருக்கு பேரம் பேசி சில பல கோடிகள் கைமாறுகிறது, அல்லது நிலம் கைமாறுகிறது. நிலம் வந்தால் பல 100 கோடி, பணம் போனால் 50 கோடி. இப்படி இதில் ஆம்ஸ்ட்ராங்கை தாண்டி ஆம்ஸ்ட்ராங், முன்னாள் எம்எல்ஏ புரசை ரங்கநாதன், கௌரி சங்கர், இவர்களிடம் குறைந்தது இன்றைக்கி ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு நிலம் இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போது இந்த ரங்கநாதனை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார். ஒரு கொலை வழக்கு, பல கொலை வழக்கில் அது ஒரு கொலை வழக்கு. இதெல்லாம் அவர்களுக்கு சாதாரணம். இப்படி சூழலில் தான் நீங்கள் நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தாமன், அவர் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக செல்வ பெருந்தகையால் பதவி கொடுக்கப்பட்டு அவரும் களத்தில் குதிக்கிறார். ஒரு பெரிய அரசியல் பின்னணி, ஆல் இண்டியா அரசியல் பின்னணி. அதே ஏரியாவில் சேகர் பாபு, திமுக அரசியல் பின்னணி. சேகர்